வாசல்ல வாழை மரம், பந்தியில வாழை இலை, இது இல்லாம கல்யாணம் இருக்குமா? சுப நிகழ்ச்சிகள்னு வந்துட்டாலே அங்க வாழை மரத்தோட தேவை இருக்கும். வாசல்ல வாழை மரம் கட்டுறதுக்கான காரணம், குடும்பம் வாழையடி வாழையா விருத்தி அடையணுங்கிறதுக்காக தான் கட்டுவாங்க. சவுத் இந்தியா கல்ச்சர்லயே வளமா வாழ்றதுக்கான அடையாளமா வாழை மரத்தை பாக்குறாங்க. அதனாலதான் தாம்பூலத்துல வாழைப்பழம் வைக்கிறது, சாப்பாடு பரிமாற வாழை இலையில ஆரம்பிக்கிறது. ஈவன் இந்த வாழை இலையில சாப்பிடறதுனால நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு. சாதாரணமா பிளேட்ல சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் வாழை இலையில சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நிறைய டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். சாப்பாடு ஒண்ணுதான், ஆனா அதோட சுவையும் மனமும் வாழை இலையில என்ஹான்ஸ் ஆகும். கேரளால பாத்தீங்கன்னா வாழை இலையை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம இப்ப ரீசெண்டா பண்ற கல்யாணங்கள்ல கூட நிறைய வாழை இலை டிஷ்ஷஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். வாழை இலை வெறும் சுப நிகழ்ச்சியில மட்டும் வைக்கிறது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது ஒரு உணர்வு, பாரம்பரியம். நக்ஷத்ரா வெட்டிங் உங்க பட்ஜெட்குள்ள பிரம்மாண்ட கல்யாணம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.